அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. மாஷால்லா. கருவேப்பிலை கழுவி காய வச்சுருக்கேன். எண்ணெயும் காஞ்சிக்கிட்டு இருக்குது. மாஷால்லா. இதை எப்படி தயார் செஞ்சென்றால், நீங்கள் சிக்கன் 65 மசாலா வாங்குவீங்க, அதில் கேன்சர் மருந்து கலந்து வச்சுருக்கிறதுனால கேன்சர்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் எப்படி தயார் பண்ணேன்னா, மிளகு ஜீரகம் கொஞ்சம், மஞ்சத்தூள் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, எலுமிச்சை சாறு, கொஞ்சோண்டு தயிர் போட்டு பிரட்டி மிக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா நம்ம செக் பண்ணிவிடுமா? ஆஹா, பொரியுது. முதலில் நாம் லெக் பீஸை இது உள்ளே விடுவோம். அப்பா மாஷல்லா. சொட்டப்பட்ட ரொட்டு மேலே ரொட்ட வரமாட்டேங்குது பாட்டு. சொட்டப்பட்ட ரொட்டு மேலே முட்டை பரோட்டா, நான் தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா, வட்டை கல் தோசை சுட்டு போடட்டா, நான் தொட்டுக்கொள்ள மட்டன் தரட்டா, நீ ஒரு எல்கேஜி நான் ஒரு யூகேஜி. மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் பொரிஞ்சிடுச்சு. அதாவது அந்த பொரியல் குறைஞ்ச உடனே நம்ம எடுத்துட வேண்டியது தான். 10 நிமிஷம்தான் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது. ஏன்னா இந்த பாருங்கள், பதமாக சூப்பராக வந்துடுச்சு. மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் சூப்பராக வந்துருச்சு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டின் ஊரில் மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, நம் தலைவன் இருக்கிறான் மயங்காதே. அதாவது கோழியை பொரிக்கும்போது ஸ்டார்டிங் அதிகமான அனல் வச்சு சூடு ஏற்றிடணும். அதுக்கப்புறம் லைட்டாக குறைச்சிட்டு நம்ம இந்த செவந்த மாதிரியான ஒரு பொன்னிறமாக வரணும். பிறகு மாஷல்லா அந்த பொரியல் குறையணும். இப்போ குறைஞ்சிச்சு பாருங்கள், எவ்வளோ போடும்போது பொரிஞ்சுது. இந்த பொரியல் குறைஞ்சி போச்சுன்னா வெந்து போச்சுன்னு அர்த்தம். எடுத்துருமா லெக் பீஸ் ரெண்டையும்? மாஷல்லா. ஆமாம். என்ன ஷார்ட் வீடியோ போட்டு எல்லோரையும் வர சொல்லி கூப்பிட்டான். யாராக இருந்தாலும் யாரும் வீடியோ பார்க்கலையாட்டிருக்கு. பார்த்துருந்தா இந்நேரம் ஃபோன் பண்ணியிருப்பார். நம்ம அலிபாய், நம்ம நண்பன் ரமேஷ், அப்புறம் தம்பி சாகுல், இவர்கள்லாம். தம்பி மகேஷ் ஊருக்கு போயிட்டாப்புல இன்றைக்கி. அதனால் இல்லைன்னா அவர் கரெக்டாக ஃபோன் அடிச்சிடுவார், எங்கண்ணே வீட்டில் என்ன இருக்கீங்கன்ட்டு. ஆமாம், வாங்க சாப்பிட்லாம், சிக்கன் சாப்பிட்லாம். இப்போ சிக்கனை பொரித்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிள்ளைய உள்ளே போட்டுடணும். பொரிய விட்டு கருவேப்பிள்ளைய எடுத்துட வேண்டியதான். மணக்க அட ருசிக்க மணக்க ஆஹா, ருசிக்க சாப்பிடுமா? பிஸ்மில்லா.
அதான் என்ன ருசி, என்ன ருசி, என்ன ருசி. இல்லை, இந்த பொரியல் சவுண்ட் நின்னோடனே கருவேப்பிலை எடுத்து மேலே தூவி விட்டுற வேண்டியது தான். அவ்வளோதாங்க. கருவேப்பிலையை தூவியாச்சு, எலுமிச்சம்பழத்தை வெட்டி வச்சாச்சு. அப்படியே ஒரு பீஸ் எடுத்து நம்ம எந்த பீஸுக்கு வேணுமோ அந்த பீஸில் புழிஞ்சு ஊற்றி, மாஷா அல்லாஹ், எச்சு ஊறுது. பிஸ்மில்லா. எறும்புலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது ரெக்கையில் உள்ள லெக் பீஸு. இந்த வீடியோ பார்க்குறவங்களும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. இது பிராய்லர் கோழி தான். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். பிராய்லர் கோழி வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க, ஒரு தப்பும் இல்லை. ஆனால் அது செய்முறையை நம்ம இயற்கை முறையில் தயாரிக்கணும். சிக்கன் 65 மசாலாவெல்லாம் வாங்கி போட்டு கொட்டி சாப்பிடாதீங்க. உடம்புக்கு நன்மை பயக்கும் விதமாக நல்ல நல்ல உணவு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பதிவு செய்கிறேன். சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் எனக்கு இது போன்ற வீடியோக்களை எடுத்து பதிவு செய்ய ரொம்ப ஆசையாக இருக்கும். அடுத்தது நாளைக்கு மீனை பொரித்து குழம்பு வைப்போம். கீரை பறிச்ச கீரையை சரி காய வச்சு பவுடர் ஆக்கிக்கும். ஆனால் நாளைக்கு மீன் எப்படி குழம்பு வைக்கலாம், மீனை எப்படி பொரிக்கலாம் அப்படிங்கிறது, பாறை மீனையும் கெளுத்தி மீன், கடல் கெளுத்தி, இந்த 2 மீனை வாங்கியிருக்கேன். அதை நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சிறப்பான முறையில் உங்களுக்கு வீடியோ பதிவு செய்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.